யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை நம்மிலும் இருக்கட்டும் என்கிற தலைப்பின் கீழாய் 40 நாள் தியானம் பண்ணி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு 35வது நாள். இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். ஆம், இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். குறிப்பாக இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், குருத்தோலையை பிடித்து கொண்டு எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலை இங்கே இருக்கிறது. இன்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறை அனுசரித்து வருகிறோம். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நாம் மகிமைப்படுத்தி வருகிறோம். இதேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தும் போது இந்த யோவான் 12:28 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் இயேசு பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதை குறிக்கோளாய் வைத்திருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 9:8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினது போல அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமாகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இருந்தது. இன்றைக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகளை செய்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 12:10 பார்க்கிறோம், லாசருவின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய பேர் விசுவாசம் வைத்தார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனும் மகிமைப்பட்டார் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 17:10 சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்களும் நானும் செய்கிற கடமையை மாத்திரம் செய்வோம், மகிமையை தேவனுக்கு செலுத்துவோம். இன்றைக்கு நிறைய பேர் நமக்குரிய சுய மகிமையை தேடி வருகிறோம். ஆனால் தேவனுக்குரிய மகிமையை தேடுகிறவர்கள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை செய்தாலும், எங்கு நமக்கு கனம் வந்தாலும், எங்கே நம்மை உயர்த்தினாலும் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அது நிமித்தம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God bless you.